ஏப்ரல் 30ஆம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி. நரசிம்மரை தெரியாதவங்களே இருக்க முடியாது. இப்ப என்ன வழிபாடு, அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், என்ன வழிபாடுகள் பண்ணலாம் சொல்லுங்க. நரசிம்மர் அவதரித்த அந்த திருநாள் தான் நரசிம்மர் ஜெயந்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். 4வது அவதாரம். நம்ம மனுஷன் ஒழுக்கமா எப்படி இருக்கணும், தவறுகளே செய்யாத தூய்மையான மனசோடு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் வாழ்பவரை மட்டும் நம்ம நரசிம்மரை குழந்தை மாதிரி பாவிச்சு நம்ம கும்பிடலாம். அவரோட பிளஸ்ஸிங், அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்து எல்லா நெகட்டிவிட்டியும் தூக்கி போட்டு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் எங்கள் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், எங்கள் நித்யா மேம் பார்க்க வர்றவங்க அத்தனை பேரும் ஏன் குணமாகி போகிறாங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க. இங்கே ₹1 காயின் எடுத்து வர ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிற அன்னைக்கு உங்கள் பேர் சொல்லி ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வைப்பாங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகி நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த கோயிலில் எடுத்துகிட்டு போய் உங்கள் அந்த ₹1 போட்டுருவாங்க. இதுதான் எங்கள் மேமோட ஸ்பெஷல். அது இல்லாமல் இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணுன்னா ஆதம்பாக்கத்துக்கு வரலாம். இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆதம்பாக்கத்துக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து பார்க்கலாம். இல்லை தாம்பரம் பக்கம் இருக்கீங்கன்னா அங்கே எங்கள் மேமோட பிரான்ச் இருக்குது. அங்கேயும் அவங்க என்றைக்கு வராங்க என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லைங்க, நான் எங்கேயுமே வர முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளி ஊரில் இருக்கேன்னா நோ ப்ராப்ளம்ங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் மருந்தும் இங்கே சப்ளை ஆகுது. வெளிநாட்டிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, இந்தியாவிலேருந்து எல்லா ஊருக்குமே இங்கே மருந்து சப்ளை ஆகுது. அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வர்ற அத்தனை பேரும் கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் மேம் நித்யா மேமோட ஸ்பெஷல் ஒன்றே ஒன்று தாங்க. உங்களுக்கு குணம் ஆகிறதுக்கு மருந்தையும் கொடுத்து நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், இந்த வியாதிக்கு இந்த கோவில், இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்றதை அவங்களுக்கு அழகாக சொல்லுவாங்க. எல்லாமே இங்கே நாடி பிடிச்சி, நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க நாடி பிடிச்சி கண்டுபிடிச்சி உங்களுக்கு அழகாக ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷல். வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, ஆரோக்கியமாக போங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ ஏப்ரல் 30ஆம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி. நரசிம்மரை தெரியாதவங்களே இருக்க முடியாது. பட் இப்போ உள்ள காலகட்டம் நிறைய குழந்தைங்களுக்கு, நிறைய ஆளுங்களுக்குலாம், இப்போ உள்ளவங்களுக்குலாம் நரசிம்மரை பற்றி தெரியல. உண்மையாகவே சொல்கிறேன். அந்த காலத்துலனா நிறைய நரசிம்மருடைய வழிபாடுகள், நரசிம்மர் கோயில் எங்கெங்க இருக்கு, நரசிம்மர்னா யாரு அப்படின்னு அந்த காலத்துல தெரிஞ்சிச்சு. இப்ப நிறைய பேருக்கு தெரியல. அவர் எவ்வளவு பவர்ஃபுல்னும் தெரியல. உண்மையிலேயே நரசிம்மர் ஜெயந்தி ஏப்ரல் 30ஆம் தேதி. அப்ப என்ன வழிபாடு, அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், என்ன வழிபாடுகள் பண்ணலாம் சொல்லுங்க. நரசிம்மர் அப்படின்னு சொல்லும்போது கோயிலுக்குள்ள போறதுக்கே தூய்மையான மனசு இருக்கணும். கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் உள்ள வரமாட்டாங்க, பயம் இருக்கும், ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். கண்டிப்பா. நரசிம்மர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நேர்மையானவங்க மட்டும்தான் உள்ள நமக்கு நுழையவே முடியும். கண்டிப்பா. அவ்வளவு கோபமா இருக்கக்கூடியவர். நம்ம மனுஷன் ஒழுக்கமா எப்படி இருக்கணும், தவறுகளே செய்யாத தூய்மையான மனசோடு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் வாழ்பவரை மட்டும் நம்ம நரசிம்மரை குழந்தை மாதிரி பாவிச்சு நம்ம கும்பிடலாம். ஆனா தவறு செஞ்சிட்டோம் இல்லைன்னா நரசிம்மர் நிற்கவே முடியாது, செஞ்சிருவாரு, நிற்கவே முடியாது. நரசிம்மர் அவதரித்த அந்த திருநாள் தான் நரசிம்மர் ஜெயந்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். 4வது அவதாரம். பெருமாளுடைய 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். அதாவது மனித உருவமும் மிருக சிங்க தலையும் ரெண்டும் கலந்தது. பாதி கடவுள் மனித உருவம் பாதியாகவும் விலங்கு உருவம் பாதியாகவும் இருந்து அவதரிச்சு நமக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு தூணை பிளந்துட்டு வராரு இல்லைங்களா. அன்றைய தினம்தான் நம்ம நரசிம்மர் ஜெயந்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அந்த மனசு தூய்மையாக இருக்கணும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா அந்த மனசு ஒரு மாதிரி எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றோம். வீட்டுல நிறைய குழந்தைகளுக்கே இப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுது. என்ன ரீசன்னே தெரியல, ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க, ஏதோ ஒண்ணு நினைச்ச மாதிரி இருக்கிறாங்க, என்னமோ நினைச்சிட்டு இங்க உட்கார்ந்து இருக்காங்க, சரியா படிப்புல கவனம் செலுத்த முடியல, நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கே உடல்ல அவ்வளவு பிரச்சனை. ஆமா, ஆக்டிவா தான் மேம் இருந்தா, இப்போ பியூபர்ட்டி ஏஜ் அட்டன் பண்ணாங்க, ஒரு மாதிரி டல் ஆயிட்டாங்க, ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு,
அதே மாதிரி அடல்ட்ஸுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் பழைய மாதிரி இவங்க இல்லைங்க, ரொம்ப வீக் ஆயிட்டாரு, அதுக்கப்புறம் இவரை தேத்தவே முடியலன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க இதெல்லாம் சொல்றது தான். அப்போ வரைக்கும் அப்படி இருந்தவர் கிடுகிடுன்னு வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, உடல் சோர்வாயிடுச்சு, மனசுல தெம்பே இல்லாத மாதிரி பயந்து பயந்து இருக்காரு அப்படின்லாம் சொல்றோம்னா, நரசிம்மர் வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு வீட்டிலேயே நம்ம செய்யலாம், கோயில்களுக்கும் நம்ம போகலாம். இப்போ வீட்டில் வழிபாடு செய்யும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, வீட்டில் நம்ம நரசிம்மர் ஃபோட்டோ இருந்ததுன்னா பூஜை அறையில் வச்சு வீட்டில் நரசிம்மர் படம் வைக்கலாம் இல்லையா? வைக்கலாம். இல்லைன்னா பெருமாள் படமும் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம், நரசிம்மர் மனசுல நினைச்சிட்டு. அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாளுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், வடை அவருக்கு ரொம்ப முக்கியம், பிடிச்சது. வடமாலை சாத்தியும் நம்ம வழிபாடு செய்யலாம் நரசிம்மருக்கு. தயிர் சாதம் வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யும்போது முக்கியமா பானகம் வைக்கணும். பானகம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யறது. லக்ஷ்மி நரசிம்மர்னு சொல்லும்போது அந்த ஆக்ரோஷம் கொஞ்சம் குறைவா இருக்கும் அவருக்கு. அம்மா பார்த்துப்பாங்க, லக்ஷ்மி அம்மா வந்து பார்த்துப்பாங்க. ஸோ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யறது அவ்வளவு சிறப்பு. நம்மளுக்கு செல்வங்கள் கிடைக்கும், மன தைரியம் கிடைக்கும், நம்ம மனசு தூய்மையாக இருக்கும். எல்லாரோட மனசுலும் சில நெகட்டிவிட்டிஸ் இருக்கதான் செய்யும். மன தூய்மை வரணும் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சிறந்தது. இப்ப வீட்டுல இதெல்லாம் நெய்வேத்தியம் வச்சுட்டு பானகம் வச்சு வழிபடுறது சிறப்பு. இதுல விசேஷமா நம்ம என்ன பண்ண போறோம்னா 9 விளக்குகள் ஏற்றணும். விளக்குகள் வந்து வரிசையாக 9 அகல் விளக்கு வச்சுட்டு கீழே வந்து நம்ம வெற்றிலை வச்சிடணும். வெற்றிலை 9 வெற்றிலை, அதுக்கு மேல அகல் தீபம் வச்சுட்டு பஞ்சு திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றணும். மாலை வேலையில தான் இந்த வழிபாடு நம்ம செய்யணும். மாலை நேரத்துல, அதாவது இந்த பிரதோஷ காலம் சொல்லுவோம், சந்தி நேரம் அப்படின்னு சொல்லுவோம். பிரதோஷ காலம் நம்ம சிவபெருமானுக்கு உகந்தது, பெருமாளுக்கும் உகந்தது. ஏன்னா அந்த அவதரித்த அந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரதோஷ நேரம் ஈவினிங் டைம்ல தான். ஸோ அப்போ 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யணும். ஸோ தீபம் நல்ல 9 தீபம் ஏற்றி நெய், பசு நெய், தூய்மையான நெய் விட்டு நம்ம பிரார்த்தனை எல்லாம் செய்து விளக்கு ஏற்றி வழிபடுவது தான் அன்றைய லக்ஷ்மி நரசிம்மருக்கு அந்த நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை. இப்படிதான் நம்ம வழிபடணும். முக்கியமா கோயிலுக்கு போகலாம். இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போகலாம். நரசிம்மரோட மிகப்பெரிய புராதன ஸ்தலம் அது. நல்ல சக்தி வாய்ந்த நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அது. அதே மாதிரி சோழிங்கர் போகலாம், யோக நரசிம்மர் இருக்காரு. இந்த மாதிரி நரசிம்மர் ஆலயங்களுக்கு நம்ம போகலாம். முக்கியமா இந்த மனநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க சில கோயில்கள்ல தங்கி அங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வழிபாடு எல்லாம் செஞ்சுட்டு வரும்போது தெளிந்த ஒரு மன நிலை வந்து நமக்கு உண்டாகும். ஸோ நமக்கு தைரியம் வரணும், எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறணும், மனிதன்னா இப்படி வாழணும் அப்படின்ற ஒரு வழிமுறை நமக்கு கிடைக்கணும்னா நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ இந்த வழிபாட்டு முறையை நம்ம செஞ்சு ஆரோக்கியமா நம்ம புதிய மனத்தோட புதிய எண்ணங்கள், பாசிட்டிவான ஒரு எண்ணங்களோட நம்ம வாழணும்னா நரசிம்மர் வழிபாடு செய்யணும். தேங்க்யூ மேம். அதாவது நரசிம்மர் ஜெயந்தி ஏப்ரல் 30 வருது. நல்ல எண்ணங்கள் வேணும், அதுதான். இப்போது நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சா நான் தான் ஃபஸ்ட்டு நல்லா இருப்பேன். நீ கெட்டு போகணும் அப்படின்னு நினச்சாலும் நான் தான் ஃபஸ்ட்டு கெட்டு போவோம். ஸோ அது வேண்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணங்களோட சாமி கும்பிட போங்க, அது ரொம்ப நல்லது. அதுவும் நரசிம்மர் பார்க்க போகிறீங்கன்னா நல்ல மனதோட நல்ல எண்ணங்களோட போய் அவரோட பிளெஸ்ஸிங், அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்து எல்லா நெகட்டிவிட்டியும் தூக்கி போட்டு தைரியத்தோட என்னாலேயும் வாழ முடியும், ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க. இங்கே மேம் கிட்ட வந்து நீங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய டிப்ஸு, நிறைய ஆன்மீகம், நிறைய மருத்துவம் எல்லாமே தெரிஞ்சிட்ருப்பீங்க. எங்கள் மேமை நேரில் வந்து பார்க்கணுன்னா வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க எப்போ வராங்க என்ன ஏதுன்னு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு நேரில் வந்து பாருங்கள். இங்கே வந்தால் ஒரு வைப்ரேஷனான இடங்க இது, சித்தர்கள் வழிபடுற இடம். ஏன்னா எங்கள் மேம் வந்து மருந்து செய்யும்போதே எல்லா சித்தர்கள்ட்டையும் வணங்கி அந்த மருந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இங்கே வரவங்கெல்லாம் சீக்கிரமாக குணமாயிடுறாங்க. வந்து 1 வருஷமாக நான் இப்போ எங்கேயோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன், எனக்கு சரியாகலன்னா இங்கே வந்தீங்கன்னா 2 மாதத்தில் சரியாயிடும். ஏன்னா மருந்து அந்தளவுக்கு கண்டுபிடிச்சி அவ்வளோ அழகாக எங்கள் மேம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா இல்லைங்க,
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் குணமாகறீங்களோ எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும். எல்லாருக்கும் இங்கே நம்பர் கொடுத்து நீங்கள் நல்லா ஆயிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் இங்கே வர வைங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்ல. தேங்க்யூ.